வாழ்க நலமுடன். நம்ம உண்ணுகின்ற உணவு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கின்ற செல்லுறுப்பான மைட்டோகாண்ட்ரியாவை சென்றடைகிற அளவுக்கு மிக மிக சிறிய மூலக்கூறுகளாக பிரிக்கப்படுவது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். நம்ம உண்ணுகின்ற உணவு மூலமா தான் நம்மளுக்கு தேவையான சக்தியை, அதாவது எனர்ஜியை நம்ம பெறணும். அந்த சக்தியை, எனர்ஜியை உற்பத்தி பண்ற இடம் நம்ம செல்லுக்குள்ள இருக்கின்ற மைட்டோகாண்ட்ரியா என்ற செல் உறுப்பு. செல்லுக்குள்ளார இருக்கிற மிக சிறிய உறுப்பான மைட்டோகாண்ட்ரியாவை உணவு சென்றடையணும்னா அது சிறு 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 மாலிகுல்ஸா, அதாவது மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டாதான் அது சாத்தியப்படும். நம்ம உண்ணும் உணவுல நம்மளுக்கு சக்தி, எனர்ஜியை கொடுக்கிற சத்துக்கள் என்னென்னன்றத, நியூட்ரிஷன்ஸ் என்னென்னன்றத முதல்ல பார்ப்போம். 1 கார்போஹைட்ரேட், மாவு சத்து, அதாவது சர்க்கரை சத்து. 2 புரோட்டீன், புரதம். 3வது ஃபேட், கொழுப்பு சத்து. இது 3 தான் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கிற சத்துக்கள். கார்போஹைட்ரேட் வந்து தானியங்களிலும் உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளிலும் இருக்கு. புரோட்டீன், புரதம் வந்து கறி, மீன், முட்டை அது மாதிரி நான் வெஜிடேரியன் மாமிச உணவுகள்லையும், பல்சஸ் அதாவது பருப்பு வகைகள்லையும் இருக்கு. ஃபேட், அது கொழுப்பு சத்து வந்து ஆயில்லையும் மாமிச வகைகள்லையும் இருக்கு. இந்த சத்துக்கள்லாம் செல்ல சென்றடையணும்னா அதனுடைய சிறு சிறு மூலக்கூறுகளாக பிரிக்கப்படணும். நம்ம உண்ற உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் அப்படின்றது கார்போஹைட்ரேட், அதாவது மாவு பொருட்கள், சர்க்கரை சத்து, இது வந்து அதனுடைய சிறிய மூலக்கூறான குளுக்கோஸா மாறும். அதே போல புரோட்டீன், புரதம் உணவுகள் அதனுடைய சிறிய மூலக்கூறான அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் புரோட்டீன் ஆகுது. அப்போ குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து தான் கார்போஹைட்ரேட் ஆகுது. அதுபோல ஃபேட், கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் எல்லாம் ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் அப்படின்ற சிறிய மூலக்கூறுகளாக ஜீரண மண்டலத்தின் மூலமாக பிரிக்கப்படுகிறது. செரிமான மண்டலத்தில் இருக்கிற உறுப்புகளை பார்ப்போம். வாயில தொடங்கி உணவு குழல் வழியா வயிறு சென்றடையுது. இந்த இடத்துல வயிறு இருக்கு. அதுக்கப்புறம் சி வடிவில் டியோடினம் அப்படின்ற சிறுங்குடலுடைய ஆரம்ப பகுதி டியோடினம். அது டியோடினத்துல இருந்து கீழே சிறிதாகி சிறுகுடல், இந்த தொப்புளை சுத்தி சிறுகுடல் இருக்குது. அதுக்கப்புறம் பெருங்குடலாக இந்த ரைட் சைடில் இங்க இருந்து மேலே ஏறுது. மேலே ஏறி திரும்பவும் லெஃப்ட் சைடுக்கு வந்து, லெஃப்ட் சைடில் இருந்து திரும்பவும் கீழே இறங்குது. கீழே இறங்கி மலக்குடல்ல இருந்து மலத்வாரம் வழியாக முடியுது. இப்போ செரிமானம் எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம். முதல்ல நம்ம உண்ணுகின்ற உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட் செரிமானம் வாயில தொடங்குது. ஒரு வெட் கிரைண்டர் மாதிரி நம்ம உண்ணுகின்ற உணவுகளை சிறு சிறு துகள்களாக அரைக்கிற வேலையை வாய் செய்து, அது கூட 6 உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு. அது எல்லாம் அந்த உமிழ்நீர் சுரப்பியோட கலந்து நல்லா ட்ரையா இருக்கிற, அதாவது வறட்சியா இருக்கிற உணவுகளை கூட அது வெட்டாக்கிறது, அதாவது ஈரப்பதமாக்கி உள்ள உணவு குழல் மூலமாக வயிற்றுக்கு தள்ளுது. அப்ப கிட்டத்தட்ட பாதி வேலையை வந்து கார்போஹைட்ரேட்டுடைய ஜீரணத்தை, பாதி ஜீரணத்தை கார்போஹைட்ரேட் ஜீரணத்தை இந்த வாயிலேயே செஞ்சிடுது. அடுத்ததாக வயிற்றுல புரோட்டீனுடைய ஜீரணம் ஆரம்பிக்குது. வயிற்றுல இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் என்ற அமிலம் உணவுகளை மென்மையாக, அதாவது புரோட்டீனை வந்து மென்மைப்படுத்தி ஆசிடுடைய உதவியோட புரோட்டீன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா வயிற்றுல கிட்டத்தட்ட பாதி ஜீரணம், புரோட்டீனுடைய புரதத்துடைய ஜீரணம் வந்து பாதி வயிற்றுல நடந்து முடிச்சிருது. வயிற்றுல இருந்து இப்போ உணவுகள் வந்து டியோடினத்துக்கு வருது. டியோடினம், அந்த சி வடிவே டியோடினத்துக்கு வரும்போது சிறுகுடலுடைய முதல் பகுதி, அதுக்கு வரும்போது அதனுடைய முதல் பகுதியில பைல், அதாவது பித்தம், கல்லீரல்ல இருந்து பித்தம் சுரக்குது இல்லைங்களா, அந்த பித்தம் சுரந்து அது வந்து என்ன பண்ணுது, கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை தனித்தனியா பிரிச்சு கிட்டத்தட்ட கொழுப்பு சத்துடைய ஜீரணத்தை, பாதி ஜீரணத்தை இங்க முடிச்சிருது. இப்ப கார்போஹைட்ரேட் வாயில ஆரம்பிக்குது, வயிற்றுல வந்து புரோட்டீன் ஜீரணம் ஆரம்பிக்குது, டியோடினத்துல ஃபேட், அதாவது கொழுப்புடைய ஜீரணம் ஆரம்பிக்குது. இது 3ம் கிட்டத்தட்ட பாதி ஜீரணம் இங்க முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் கணையத்திலிருந்து வருகின்ற சுரப்பிகள், கணையத்திலிருந்து வருகின்ற நொதினா என்சைம்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸ் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி இருக்கிற அளவுகளில் முக்காவாசி அளவை சின்னதாக்கிடுது. ஏதா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மூணுத்தையுமே முக்காவாசி சின்னதாக்கிடுது. இப்ப அதை தாண்டி அந்த இப்ப இருக்கிற அந்த நீர்மமா இருக்கும், அந்த நீர்மமா இருக்கிற உணவு வந்து சிறுகுடலை சென்றடையுது. சிறுகுடல்ல வந்து இருக்கிற நொதிகள் எல்லாத்தையுமே முழுமையாக ஜீரணம் செய்யற இடம் சிறுகுடல் தான். சிறுகுடல்ல அதாவது கார்போஹைட்ரேட் எல்லாமே சிறு சிறு துகள்களான சிறு மூலக்கூறுகளான குளுக்கோஸாவும், புரோட்டீன் உணவுகள் எல்லாமே சிறு சிறு மூலக்கூறுகளான அமினோ ஆசிடாவும், கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் எல்லாமே சிறு சிறு துகள்களான ஃபேட்டி ஆசிட், கிளிசராலாகவும் முழுமையாக சிறு 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 மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்ட உணவு இப்ப சிறுகுடல்ல இருந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் ஆகுது, ரத்தத்துல
ரத்தம் வந்து உறிஞ்சுது. ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு பம்பு மாதிரி, அதாவது ஃபுட்பால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபுட்பால் அது மாதிரி தண்ணியை வந்து ஃபுட்பால் தண்ணி உறிஞ்சிற மாதிரி இது என்ன பண்ணுது, ரத்தத்தில் இருக்கிற முக்கியமான சத்துக்கள்லாம் உறிஞ்சி எடுத்துக்கின்னு எங்கே போகுது, கல்லீரலுக்கு போகுது. அந்த ரத்தங்கள் எல்லாம் முதல்ல வயிற்றுல இருந்து, அதாவது சத்துக்கள் எல்லாம் முதல்ல உடம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகுது, சத்துக்களாக இருந்தாலும் சரி, நம்ம வாய் வழியாக உண்ணுகின்ற உணவுகளில் இருக்கிற சத்துக்களாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, இல்லை விஷமே இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் முதலில் சிறுகுடல்லேருந்து உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் போகிற முதல் உறுப்பு கல்லீரல் தான். கல்லீரலில் போயிட்டு தான் அங்கேருந்து கல்லீரல் உடம்புக்கு தேவையான சத்துக்களை, எந்தெந்த சத்துக்களை தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு அனுப்பும். அந்த இடத்துக்கு, அதாவது ரத்தம் மூலமாக இதயத்துக்கு போய் அந்தந்த இடத்துக்கு போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணோம்னா, தேவையான சத்துக்களை எடுத்துக்கின்னு அது மிச்சமாக அதிகமாக இருக்குது. இப்போ உணவில் நம்ம அதிகமாக சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். பெரும்பாலும் கொழுப்பு சத்துக்களாக பெரும்பாலான உணவுகளை வந்து தேவைக்கு அதிகமாக சாப்பிட்ற பெரும்பாலான உணவுகளை வந்து என்ன பண்ணும், கொழுப்பு சத்துக்களாக மாற்றி தொப்பையில் வச்சிரும். தொப்பை எங்கெங்கெல்லாம் முக்கியமாக தொப்பை, தொடை, பட்டக்ஸு, கை, இது மாதிரி இடுப்பு எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணும், சேமிச்சு வச்சிடும் பின்னாடி யூஸுக்காக. சரி, சிறுகுடலில் இப்போ உறிஞ்சப்படுகின்ற சத்துக்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து அது கல்லீரலுக்கு போய் கல்லீரலிருந்து இதயத்துக்கு போய் உடம்புக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் போச்சுன்னு பார்த்தோம். அப்போ உறிஞ்சப்படாமல் இருக்கின்ற சத்துக்கள், மிச்சம் இருக்கின்ற சத்துக்களும் கழிவுகளும் என்ன ஆகும், சிறுகுடல்ல பெருங்குடலுக்கு வரும். பெருங்குடலில் வந்து அப்போ வந்து அது நீர்மமாக தான் இருக்கும். சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு வந்து, பெருங்குடல்ல இருந்து நம்ம திரும்பவும் மேலே லெஃப்ட் சைடில் வந்து திரும்பவும் கீழே இறங்கி மலைக்குடலுக்கு போய் மலத்துவாரம் வழியாக கழிவுகள் வெளியே வரும். இதுக்கு முன்னாடி நீராக இருக்குன்னு சொன்னாங்களா. இப்போ பெருங்குடலுடைய வேலை என்னன்னா, அந்த திரவமாக இருக்குது இல்லைங்களா, அந்த வெளியேற வேண்டிய கழிவுகள்லாம் அதில் இருக்க அந்த திரவத்தில் இருக்கிற எதாக இருந்தாலும் தேவையானதெல்லாம் நீரில் இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு இப்போ திரவமாக இருக்கிற இப்போ வந்து கழிவுகள் என்ன ஆகும்னா கொஞ்சம் கட்டியாயிட்டு மலக்குடலுக்கு வந்து அதுக்கப்புறம் மலமாக வெளியேறும். மேலும் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். வாழ்க்கை நலமுடன்.